ஏங்க சோறு புருஷன் மாதிரி, குழம்பு பொண்டாட்டி மாதிரி, ரெண்டும் சேர்ந்து வாய்க்குள்ள போனாதான் ருசியா இருக்கும். அதே போல புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்ப இந்த கூட்டு எதுக்கு இருக்கு? இது வப்பாட்டியா? இதுதான் வாய்க்கு நல்லா பிடிச்சிருக்கும். டெய்லி விதவிதமா வச்சுக்கிறேன். வருமா? ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வா குடிக்க. இந்தா சுகர் மாத்திரை. சுகர்லாம் இல்ல எனக்கு. சரி இந்த பிபி மாத்திரை. பிபி கிடையாது. சரி இந்த தலைவலி மாத்திரை சாப்பிடு. தலைவலி எல்லாம் இல்ல. இல்ல இல்ல அப்ப ஏஞ்சி போய் தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன? அங்க யார் சமைக்கிறது? குடிச்சிட்டு எடுத்து போய் எடுத்து சாம்பார் ஆப்ப. நீ யாரா என்ன கேக்குறதுக்கு? நான் எங்க வேணா போவேன். அது எதுக்கு நீ கேக்குற? இது வரைக்கும் என் புருஷன் கூட என்ன கேட்டதே கிடையாது. ஒரு வார்த்தை கூட அவன்கிட்ட கூட நான் சொல்லிட்டு கூட போக மாட்டேன். நீ யாரு என்ன எங்க போறேன்னு சொல்லி கேட்டுன்னு இருக்க? நான் எதுக்குடா உங்ககிட்ட சொல்லணும்? யாரா நீ? நான் எங்க வேணா போவேன், என்ன வேணா பண்ணுவேன். நீ யாரு என்ன கேக்குறதுக்கு எங்க போறேன்னு கேக்குற? என்னெல்லாம் நீ கேட்காது சரியா? இது வரைக்கும் என் புருஷன்ட்ட கூட நான் சொன்னது கிடையாது. இன்னொரு வாட்டி இந்த தெருவுல உன் ஆட்டோ பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு. பாப்பா ஆபீஸ்ல எல்லாரும் டூர் போறாங்க. அதுக்கு என்ன போட்டோம்? உனக்கு என்ன இப்போ? நானும் போறேன். எத்தனை பேரு? 8 பேரு. லேடிஸ் எத்தனை பேரு? 7 பேரு. ஒரு மூணு முடிச்சால முட்டாளா. ஹலோ வணக்கம் சார், நாங்க ஏபிசிடி பேங்க். இல்லங்க எது வேணாங்க. சும்மா ஃபோன் பண்ணி கிரெடிட் கார்டு வேணுமா, லோன் வேணுமா, நொய் பூண்டு கூட நிம்மதியா ஒரு கூட மாட்டாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹலோ சார், ஏபிசிடி பேங்க்ல இருந்து. தெரியுது சொல்லுங்க சார். உங்க அக்கவுண்ட்ல இருக்க பணத்துக்கு ஏங்க நான் தான் எதுவும் வேணான்றேன், சும்மா கால் பண்ணிட்டே. பொறுமையா நான் சொல்றத கேளுங்க சார். என்ன விஷயம்? உங்க அக்கவுண்ட்ல இருக்க அமௌண்ட்க்கு நீங்க பேங்க்ல தனியா எதுவும் அக்கவுண்ட் வச்சுக்க வேணாம். உங்க வீட்ல கடுகு டப்பா எதுனா இருந்தா அதுல போட்டு வச்சுக்கோங்க சார். கடுகு டப்பால போட்டு வைக்கவா? எங்க இன்னைக்கு என்ன குழம்புங்க வைக்க? கறி குழம்புமா? சரி போய் வாங்கிட்டு வாங்க. சரி போய் வேமா வாங்கிட்டு வாங்க. சரி. இந்த கறி வாங்கியாச்சு. உங்களுக்கு கறி வாங்க இவ்வளவு நேரமா? நான் சாம்பார் வச்சுட்டேன், அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைங்க, நாளைக்கு வச்சுக்கலாம். கறி சாப்பிடணும்னு ஆசையா இருந்து என்ன பண்ண? சரி வெளியே போய் சாப்பிடுவோம். வெளியே போய் சாப்பிடவா? அப்ப நான் கிளம்பவா? இங்க இருக்கீங்க, வாங்குங்க, நான் ரெடி ஆகிட்டே போவோம். உனக்கு கிளம்புறதுக்கு எவ்வளவு நேரமா? நான் சோத்துலயே சாம்பார் ஊற்றி சாப்பிட்டேன். இனி இப்போ போவேண்ணா. சாம்பார் ஆப்ப. நான் வேணா ஈவினிங் ஆனா டியூஷன் எடுக்கவா? ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அவனுங்களே வீட்டுல படிச்சாலே பாஸ் ஆயிடுவானுங்க. உங்ககிட்ட டியூஷன் சேர்ந்து எல்லாம் ஃபெயில் ஆகுறதுக்கா? அவங்க அப்பா அம்மா எல்லாம் சண்டைக்கு வருவாங்க. அதெல்லாம் வேணாம். ஏன் என்கிட்ட டியூஷன் படிச்சா ஃபெயில் ஆயிடுவாங்களா? அதெல்லாம் நான் நல்லாதான் சொல்லி தருவேன். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அது மட்டும் பதில் சொல்லு. முக்கணிகள்னா என்ன? பனானா, அத்திப்பழம், டிராகன் ஃப்ரூட். என்ன அந்த வார்த்தை சொல்ல வச்சிடாத, புரியுது? அப்ப அது டிராகன் ஃப்ரூட் இல்லையா, பட்டர் ஃப்ரூட்டா? ஹாய் மாமா. ஹாய் பாப்பா, நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருக்கேன்னு சொல்ல? பிங்க் கலரு. சரி, என் தங்கச்சி என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருக்கான்னு சொல்ல? அவ பிளாக் கலர் கிராப் டாப், ஆஷ் கலர் ஜீனு, அப்புறம் கழுத்துல குட்டியா ஹார்ட்டின் டாலரு, காதுல வந்து இன்ஃபினிட்டி ஷேப்ல ஒரு குட்டியா ஒரு இயரிங் போட்டிருக்கா, மிடில் ஃபிங்கர்ல ஒரு ரிங்கு போட்டிருக்கா, ஐ வாட்ச் கட்டியிருக்கா, கிராக்ஸ் போட்டிருக்கா. அது வந்து கிராக்ஸுக்கு பதில் ஷூ போட்டிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். இது உங்க உள்ள பிங்க். இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வந்த உன்னை பொழந்துருவேன் பாத்துக்க. டேய் தம்பி, என்னடா சோகமா இருக்க? வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கா? டேய், வாழ்க்கை என்ன பிரச்சனையாதான்டா இருக்கும். அப்படி வர பிரச்சனை காதச்சே தடிச்சு பத்தி விட்டணும்டா. என்ன செய்யணும்? காதச்சே தடிச்சு பத்தி விட்டணும். ஓஹோ, நீ ஒரு ஆள் தான் பிரச்சனை. நீங்க இருந்து எங்க உயிரை வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி உன்னை துரத்தி விட்டோம். நீ மாசத்துக்கு 4 தடவை வந்தாலும் கூட சட்டை கூட இங்க வந்து படுத்து கிடக்குற. எங்க உயிரை வாங்காம ஒழுங்கா போயிரு, பேசாம போ.
எங்க உள்ள போற? வெளியே போ. அம்மா இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வந்த உன்னை பொழந்துருவேன் பாத்துக்க. அம்மா எனக்காக 4 கட்டப்பை ஃபுல்லா பொருள் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கா, அதை எடுத்துட்டு போக வேணாமா? என்னது பேக் பண்ணி வச்சிருக்கா? அம்மா வீட்டுக்கு வரும்போது வெறும் கட்டப்பையை கொண்டு வந்துட்டு போறப்போ உனக்கு 4 கட்டப்பையா? உனக்கு இந்த கட்டப்பை கூட கிடையாது. உன் துணியெல்லாம் தலையில வச்சு கொண்டு போ. இந்த கட்டப்பை எடுத்து உள்ள வைமா. ஏங்க எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. நம்ம வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேசலாம். ஆமா, நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஆக்சுவலா நான் ஒரு பெரிய கம்பெனில மல்டிப்ளே ஒர்க் பண்றேன். ஓ சரிங்க. The next day. இந்த கம்பெனில தானே நம்ம ஆளு வேலை பார்க்குறேன்னு சொன்னுச்சு. அவளுக்கே தெரியாம போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோமா? போய் பண்றோம். யாருக்கு கேக்குதுன்னு தெரியல. சார், இங்க பி மேனாமினிக்கு எங்க ஒர்க் பண்றாங்க? பி மேனாமினிக்கு அவங்களா? ஆமா. டைம் என்னாச்சு? 1:30. அப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருப்பாங்க, போய் பாருங்க. சரி சரி சார். தேங்க்ஸ் சார். டைமிங்லாம் வச்சு வேலை செய்யலாம். கண்டிப்பா பெரிய வேலையா தான் இருக்கும். ரொம்ப லக்கிடா. தான் படிக்கிறாங்க. அம்மா முடியல. 150 ரூபாய்க்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு. அம்மா முடியலடா சாமி. ஏய் மேனாமினிக்கு என்னது இது? வாங்க வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? என்கிட்ட மல்டிப்ளே ஒர்க்னு போய் சொல்லிட்டு இங்க வந்து பெருக்கிட்டு இருக்கியா நீ? நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்லணும்? அப்புறம் ஏன்டி மல்டிபிள் ஒர்க்னு போய் சொன்னா? ஏங்க நான் இங்கிலீஷ்ல சொன்னேங்க. இங்கிலீஷா? ஆமா. ஐயோ மேக்ஸ்ல பெருக்கறத மல்டிப்ளை தானங்க சொல்லுவாங்க. சாம்பார் ஆப் எனக்கு. ஏய் ஏன் சந்திர போ போடி. வெளியே போ. ஏய் நானே கடுப்புல இருக்கிறேன். ஏன் சந்திர பக்கம் போயிடு. சொல்றேன்ல வெளியே போயேன். எதுக்கு? நான் சொல்றேன், நீ வெளியே போ. எதுக்கு வெளியே போக சொல்லுங்கிறேன்னா? வெளியே போ. போயிட்டேன். இதுக்கப்புறம் வேலையில எவ்வளவு பெரிய டென்ஷன் இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க மேல காமிக்க மாட்டேன். வெளியே செருப்பை கழட்டி போடுற மாதிரி கழட்டி போட்டு வருவேன் அப்படின்னு சொல்லு. சொல்லு. இதுக்கப்புறம் வேலையில எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் வீட்டுல இருக்கவங்க மேல காமிக்க மாட்டேன். வெளியே செருப்பை கழட்டி விடுற மாதிரி அந்த பிரச்சனையும் விட்டு வருவேன். ஓகேவா? உள்ள நான் போய் உட்கார்றேன். ஏசி போடி அந்த பக்கம். வேலைக்கே போல நீ. நானு வந்துட்டா அட்வைஸ் பண்ணேன். நானே காலைல மேட்ச் தோத்துட்டேன், கடுப்புல இருக்கிறேன். ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துட்டு வந்துட்டோமே. போயிடுச்சு. வேண்டா நல்லா அட்வைஸ் பண்ண. இன்னைக்கு எங்க மாமியார் என்ன பண்ணாங்க தெரியுமா? ரூம்ல ஏதோ இன்னைக்கு ஃபேனை நிறுத்த மறந்துட்டேன். அதை பார்த்துட்டு வந்து கரண்ட் பில்னா நீயே கட்டுற, என் புள்ள தானே கட்டுறான், 4 காசு சம்பாதிச்சதானே உனக்கு அருமை தெரியும், கண்ணா பெண்ணான்னு திட்டிட்டு இருக்காங்க. யாரு போன்ல? எங்க அம்மா. பேசு பேசு. ஓம் புருஷனும் அப்படித்தானா? இங்கேயும் அதே நிலைமை தான். என் மாமியார் என்ன சொன்னாலும் என் வீட்டுக்காரன் ஆமா ஆமா போட வேண்டியது. இன்னைக்கு என் மாமியார் என்ன பண்ணிச்சு தெரியுமா? யார்கிட்ட பேசுற? எங்க அக்கா கிட்ட. பேசு பேசு. அது ஏன் கேட்குற? நம்ம அம்மா வீட்டில் நம்ம எப்படிலாம் இருந்தோம், இங்கே வந்து கால கொடுமை ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு. இன்னைக்கு எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க தெரியுமா? இப்போ யார் ஃபோனில்? என் ஃப்ரெண்டு கிட்ட. சரி சரி. ஆமாடா, வந்த பொண்டாட்டியும் சரியில்லை, மாமியாரும் சரியில்லை. எங்கே நம்ம சொல்கிறத அவங்களாம் கேட்குறாங்க. அவங்க சொல்கிறதான் நாம கேட்க வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? நில்லு. நானும் காலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். யார் யாருக்கும் ஃபோன் பண்ணி என்னை பற்றியும் எங்கள் அம்மாவை பற்றியும் குறையாக சொல்லிட்டு இருக்கேன். என்ன என் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறியா? அவங்களாம் நாளை பின்னே நேரில் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அசிங்கமாக நினைக்க மாட்டாங்க. இதே மாதிரி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், ஃபோனை பிடிங்கி தூக்கி போட்டு உடச்சிருவேன். ஜாக்கிரதை. நாம சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா.